அட ஆமாங்க. தாய்ப்பாலுக்கு நிகரான பால்ன்னு சொன்னா யாராலயும் நம்ப முடியாது. அது அவரு யாருன்னு பார்க்கலாமா? இவரு தாங்க தேங்காய். இன்னைக்கு நான் 1 தேங்காய் எடுத்திருக்கேன். 3 பேருக்கு தேவையானது தாங்க நான் செய்ய போறேன். 3 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்திருக்கேங்க. இத ஃபுல்லா நல்லா அரைச்சு வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நான் அரைச்சு வடிகட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இது ஏன் தாய்ப்பாலுக்கு நிகரான பால்ன்னு சொல்றோம்? இவர் ஒருத்தர் இருந்தா போதுங்க. உடம்புல உள்ள அத்தனை பிரச்சனையும் ஈஸியா வெளிய அனுப்பிடலாம். ஓவர் ஹீட்டா இருக்கிறவங்க, வாய் புண்ணு அதிகமா இருக்கிறவங்க, ஏன்னா இப்ப வெயில் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இவர் ஒருத்தர கண்டிப்பா உங்க வீட்ல வாங்கி வச்சுக்கங்க. டெய்லி காலையில வெறும் வயித்துல 1 டம்ளர் குடிச்சிட்டு வாங்க போதும். இதுல நான் இப்ப நாட்டு சர்க்கரை போடுற குழந்தைங்களுக்குன்றதுனால, உங்களுக்கு வேணான்னா அத ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்க வேற எந்த டீ குடிக்கிறதுனாலும் 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு தாங்க குடிக்கணும். ஆனா தேங்காய் பாலுக்கு அது கிடையாதுங்க. நீங்க வெறும் வயித்திலே தாராளமா குடிக்கலாம். உள்ள போன உடனே உள்ள இருக்கிற உறுப்பெல்லாம் இருக்கு பாருங்க, டான்ஸ் ஆடுங்க. அந்த அளவுக்கு உடம்பு குளிர்ச்சியா வச்சிருக்கும். நீங்க ஐஸ்கிரீமோ இல்ல வேற எதுவுமே ரொம்ப காசு கொடுத்தெல்லாம் வாங்க தேவையில்லைங்க. நம்ம வீட்ல இருக்கிற சுலபமான ஒரு பொருளை வச்சு பல பிரச்சனையை தீர்க்க முடியுங்க. வயிறு புண்ணு, அல்சரு, வாய்ப்புண்ணு, யூரின் இன்ஃபெக்ஷனு, ஓவர் ஹீட்டு, ஏங்க நல்லா தூக்கம் வரலன்னு சொல்றவங்க கூட இதை குடிச்சிட்டு வாங்களேன். ஹீட்டு குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூங்குவீங்க. கண்ணு எரிச்சல், ஓவர் ஹீட்டால கண்ணு எரிச்சல் தாங்க அதிகமாக இருக்கும். கண்ணில் தண்ணி வரது எதுவுமே இருக்காது. நாளைக்கு இன்னொன்று பார்க்கலாமா? அட ஆமாங்க. இன்னைக்கு நம்ம சப்ஜா செடி தான் பார்க்க போறோம். பார்க்காதவங்க என் சேனல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. பார்த்தவங்க கமெண்ட்ல போய் ஸ்பின் பண்ணுங்க. இதுதாங்க சப்ஜா செடின்ற திருநீர் பத்திரிகை. தலைவலிக்கும் போதெல்லாம் எங்க ஆயிக்கிட்ட போய் சொன்னா, ஒரு 2 இலைய பறிச்சு கசக்கி கொடுத்து மோந்து பாருன்னுவாங்க. சரியா போயிடும். ஆனா மன அழுத்தம் சரியா போயிடும்ன்றதே எனக்கு இப்பதாங்க தெரியும். இது ஒரு நல்ல கிருமி நாசினியும் சொல்றாங்கங்க. இந்த இலையோட சாறை படர்தாமரை, தோல் அலர்ஜி உள்ள இடத்துல கசக்கி தடவிட்டு வந்தாலே சரியாயிடும்ன்றாங்க. அதுவும் இல்லாமல் பனி டைமில் வர மூக்கடைப்புக்கு இந்த இலையை கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சா 1 செகண்டில் சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் விஷமுறிவுக்கு, எரிச்சலுக்கு